வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிசி குரூப் 4லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது, எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் டேட் வந்து நம்ம என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024 அன்றைக்கி நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இது வந்து நம்ம எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா February 28 அப்ளை பண்ணணும், நைட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அப்ளிகேஷன் போய் சேரும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் போகாது. இந்த நாளுக்கு 2 நாள் முன்னாடியே நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா சர்வர் டவுன் ஆயிரும். ஸோ நீங்கள் போய் ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து 2026 வரலாம், இல்லை 2025 வரலாம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணையில் ரொம்ப முக்கியமாக கவனமாக போய் வேகமாகவே அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து நிறைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு வீடியோ போடலாம். அது எங்கெங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், உங்கள் ஏரியாக்கிட்டே அப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போஸ்டிங் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப ஹியூஜான வேக்கன்சின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆனால் போன தடவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்களோ ஸோ இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தடவை பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து டிகிரி கேட்குறாங்க, டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ அதை என்னென்ன பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயில 32 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 6244 டோட்டலாக வேக்கன்சி இருக்குது. இது வந்து கூடலாம், ஒரு 2000 போஸ்டிங் ஓரளவுக்கு கூடலாம், குறைய வாய்ப்பு இல்லை, ஆனால் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எது ஹையான போஸ்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் நம்மளுக்கு இருக்கிறதுல ஹையான போஸ்டிங். ஏன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இத்தனை அசிஸ்டண்ட்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹியூஜான வேக்கன்சி இந்த தடவை வந்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் எத்தனை பார்த்தீங்கன்னா 2442 வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அதெல்லாம் தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே வந்து செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி இருக்குது. அதாவது செக்யூரிட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு பாண்டிங் வச்சுட்டு அந்த வேலையில் சேர்ந்துக்கிறோம். நான் செக்யூரிட்டி வந்து அப்படி இல்லை, நம்ம எப்போ வேணால் வேலையை விட்டு போகலாம். ஆனால் அந்த செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாண்டிங் கொடுத்துருப்பாங்க, இந்த வருஷத்துக்குள்ளே இத்தனை வருஷத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த டியூரேஷன் வரையும் நம்ம அந்த வேலையில் இருந்துதான் ஆகணும். அதுக்குரிய ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இதுதான் இதுக்கு 2 டிஃப்ரென்ஸு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இதோட டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹியூஜானது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியாது. 10th முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட வந்து டைப் சர்டிஃபிகேட் வந்து எய்தர் ஒரு இது ஹையராக இருக்கணும். அதாவது தமிழ் இப்போ நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கிலீஷ் அட்லீஸ்ட் லோயர் முடிச்சிருக்கணும். இல்லை ரெண்டுமே நான் ஹையர் முடிச்சிருக்கேன்னா ரொம்ப சூப்பர். ஸோ டைப்பிங்க்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும். டைப்பிங்கில் இந்த போஸ்டிங் மட்டும் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்டிங் ஹையாக வந்திருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உமன் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 3 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனில் 3, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதில் எப்படின்னா டைப்பிங் சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்னா இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டிகிரி எதிர்பார்ப்பாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 108 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விஏஓ சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதுக்கு இதோட பே ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக சிமிலராக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10,000 கூடும். ஓகேங்களா. அவ்வளோதான் பே ஸ்கேலு. நம்ம அடுத்து ஒரு முக்கியமானது பார்க்கலாம். இந்த தடவை வந்து ஃபாரஸ்ட் கார்டும் உள்ளே சேர்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடையில உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறது இப்போ புரியாது, நீங்கள் அப்ளை பண்ணையில் உங்களுக்கு புரியும். அப்ளை உள்ளே உங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. செகண்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்டை தவிர்த்து மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் போடுங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். தேர்டு இது பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 3ல் எது ஓகேவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன அந்த ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா மீதி எந்த போஸ்டிங்க்குமே குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டோ இல்லை செஸ்ட் மெஷர்மெண்ட்டோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து உள்ளே இருக்கிறனால ஸோ இதுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு போலீஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதுக்குரிய அத்தாட்சி எல்லாமே சப்மிட் பண்ணணும். வெரிஃபிகேஷன்
பண்ணையில் கேட்பாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணையிலே நம்ம அதெல்லாம் கொடுப்போம். எவ்வளோ ஹைட் இருக்கும், கரெக்டாக ஹைட்டு என்ன ஹைட்டோ அதெல்லாம் கொடுக்கணும். தப்பாக கொடுத்தாலும் நம்மளுக்கு வேலை போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போடுறவங்களாம் பார்த்து போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எது ஃபாரஸ்ட் வாட்சர் தான் இருக்குல்ல அதிகமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 526 வேக்கன்சி ஃபாரஸ்ட் வாட்சர். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மி தான். 10th தான் இதுக்குரிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு அவங்களுக்கு வந்து 258 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கும் கூட தான். ஓகேங்களா, இந்த தடவை டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லெபரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் தான் 12th படிச்சிருக்கணும். 12th வந்து அதாவது பயாலஜி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக வச்சு படிச்சிருக்கணும். அந்த மாதிரி 12th குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மில்க் ரெக்கார்டரும் அதே மாதிரி தான். இந்த ஒரு சில இதெல்லாம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இல்லைனா இந்த இப்போ கோஆப்ரேட்டிவ் சர்வீஸில் வந்து அதுக்கு ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே என்னென்னு டீட்டெயில்டாக அடுத்து பார்க்கலாம். இது எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எதுக்கெலாம் ஹியூஜ், எதுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, டைப்பிஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் இருக்கவங்க, அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டெனோ முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில்டாக எவ்வளோ குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 6th to 12th வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருமே பார்க்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் புக்கை வச்சு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் 2 பேருக்குமே நல்லாவே புரியும். ஸோ ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.